வணக்கம். ஸ்ரீ பக்த சிலாபாயின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம். இயற்கை வளமும் இறை வளமும் பெரியோர் சொல் வளமும் நிரம்பப்பெற்ற குஜராத் என்னும் பெரும் மாகாணத்தை சிற்றரசன் பாண்டே அறம் வழுவாது ஆட்சி புரிந்து வந்தான். அவனது அருமை புதல்வியின் பெயர் சிலாபாய். அரசகுமாரி ஸ்ரீ சிலாபாய் சின்ன வயதிலேயே தந்தையாரை போலவே நல்ல அறிவும் ஆற்றலும் பெற்று இருந்தாள். நல்ல விவேக சிந்தனை மிக்க அரசகுமாரியை மன்னன் சிறு வயதிலேயே குருகுல வாசத்திற்கு அனுப்பி வைத்தான். குருகுல வாசத்தின் பொழுது அரசகுமாரி வேதங்களையும் புராணங்களையும் தீர்க்கமாக கற்றாள். இவள் அபார திறமை பெற்றிருந்தாள். குருதேவர் தினமும் சால கிராம பூஜை செய்து வந்தார். ராஜகுமாரியும் அந்த பூஜையில் கலந்து கொள்வாள். தனக்கும் சால கிராம பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. குறுகிய காலத்தில் குருகுல வாசத்தை முடித்துக் கொண்ட அரசகுமாரி அரண்மனைக்கு திரும்பும் தருணம் வந்தது. அந்த சமயத்தில் அரசகுமாரி குருதேவரை நமஸ்கரித்து, குருதேவா, தேவருடைய திருவடிகளுக்கு வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். இந்த எளியவளுக்கு ஒரு சிறு விண்ணப்பம் என்று பணிவோடு வினாவினாள். இளவரசியின் குரு பக்தியை கண்டு குருதேவர், இளவரசி, என்னால் இன்னும் ஆக வேண்டியது என்னவோ என்று கேட்டாள். எனக்கும் தங்களை போல் சால கிராம பூஜை செய்ய மிகுந்த விருப்பம் ஏற்படுகிறது. எனக்கு அதன் மகிமையை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றாள். சால கிராம பூஜை மிகவும் சிரேஷ்டமானது. அது நேபாள தேசத்திலிருந்து கிடைக்கிறது. உனக்கு நான் சால கிராமம் தருகிறேன். நீ தினமும் அதனை பூஜித்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுவாயாக என்றார். குருநாதர் இளவரசிக்கு சால கிராமத்தின் மகிமைகளை சொல்லி சால கிராமத்துடன் கூடிய பூஜை பெட்டியை கொடுத்து அனுகிரகித்தார். இளவரசியும் குருதேவரை பணிந்து அதனை பெற்று கொண்டாள். ஓர் நல்ல சுப முகூர்த்தத்தில் அரசன் பரிவாரங்களுடன் குருகுலம் வந்து சேர்ந்தார். அரசன் குருதேவரை பணிந்தார். குருதேவரும் மன்னனை பணிந்து இளவரசியின் புத்தி கூர்மையை பற்றி புகழ்ந்தார். மன்னன் பூண்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. குருதேவருக்கு குரு தட்சிணை கொடுத்து இளவரசியை அழைத்து கொண்டு பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு நகருக்கு புறப்பட்டு சென்றார். அரண்மனையை அடைந்த சிலாபாய் சால கிராமத்தை ஆச்சார அனுஷ்டானத்துடன் தினமும் பூஜித்து வந்தாள். அந்த பூஜை பலன் அவளுக்கு ஓர் நல்ல ராஜகுமாரனை கணவனாக பெறத்தக்க பாக்கியத்தை கொடுத்தது. உலகமும் போற்றும் வண்ணம் சிலாபாய் திருமணம் நடந்தேறியது. கல்யாணம் முடிந்ததும் யானைகளும் ஒட்டகங்களும் குதிரைகளும் பொன்னும் பொருளும் ஏராளமான சீர்வரிசைகளும் சீதனமாக கொடுத்து அனுப்பினான் மன்னன். சிலாபாய் கையோடு சால கிராம பூஜை பெட்டியையும் எடுத்து கொண்டாள். சிலாபாய் கணவனுடன் முத்து பல்லக்கிலே அமர்ந்து குஜராத் மாகாணத்தின் இயற்கை எழிலை ரசித்த வண்ணம் பொக்ககம் சென்று கொண்டிருந்தாள். செல்லும் வழியே அனைவரும் ஓர் நதி தீர்த்தத்தில் சிரம பரிகாரத்துக்காக தங்கினர். இதுதான் சமயம் என்று சிலாபாய் சால கிராம பூஜை செய்யலாம் என்று தீர்மானித்தாள். சிலாபாயின் கணவன் அவளை நதியில் நீராடி சோலையிலே சுற்றி விளையாடி வருவதற்காக அழைத்தான். சுவாமி, முதலில் நதியில் நீராடி சால கிராம பூஜையை முடித்து வருகிறேன் என்று கூறினாள். கணவனை நமஸ்கரித்து சால கிராம பெட்டியுடன் பூஜைக்காக சென்றாள். சால கிராம பூஜைக்கு முன்னால் பதியை பணிந்து செல்ல வேண்டும் என்பது நியதி. இளவரசி நதியில் நீராடி சால கிராம பூஜையை முடித்துக் கொண்டு அந்த பூஜை பெட்டியை தனது பல்லக்கில் வைத்துவிட்டு மாமன் மாமியாரை கவனிப்பதற்காக சென்றாள். இளவரசியின் இச்செயல்களால் அவள் மீது கோபம் கொண்ட இளவரசன், இவளை இப்படியே விட்டுவிட்டால் பகவான் பூஜை விரதம் என்று ஆரம்பித்து விடுவாள். இதனை ஆரம்பத்திலேயே தடுத்து விட வேண்டும் என்று தனக்குள் எண்ணினான். வேகமாக பல்லக்கருகே சென்றான். பூஜை பெட்டியில் இருந்த சால கிராமங்களை தூக்கி ஆற்று வெள்ளத்தில் எறிந்தான் இளவரசன். அவனது செயலை இளவரசியார் கவனிக்கவில்லை. சற்று நேரத்தில் அனைவரும் தங்களது யாத்திரையை தொடங்கினர். மறுநாள் நகரத்தை அடைந்தனர். இளவரசியையும் இளவரசனையும் அரண்மனை தாதியர்கள் மங்கள ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இளவரசியார் மறுநாள் காலை பொழுது துயில் நீங்கி எழுந்து நீராடி சால கிராம பூஜை செய்வதற்காக வேண்டி பூஜை பெட்டியை திறந்தாள். பெட்டிக்குள் சால கிராமத்தை காணாமல் இளவரசி திகைத்தாள். இளவரசனிடம் விஷயத்தை சொன்னாள். இளவரசன் ஒன்றும் தெரியாதவன் போல் நின்றான். அரசனும் அரசியும் சால கிராம தேடுவதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். இளவரசி சால கிராம பூஜை செய்யாமல் ஆகாரம் உண்பதில்லை என்று பிடிவாதமாக சொன்னாள். அரசன் வேறு சால கிராமம் கொண்டு வந்து தருவதாக சொன்னான். ஆனால் சிலாபாயோ, எனக்கு குருதேவர் கொடுத்த சால கிராமம் தான் வேண்டும். அது கிடைக்கும் வரை நான் பட்னியாக தான் இருக்க போகிறேன் என்று கூறினாள். இளவரசன் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவித்தான். கிணறு வெட்ட பூதம் கிளம்பினார் போல் ஆகிவிட்டதே என்று உள்ளம் குழம்பினான். இளவரசி எவரிடமும் பேசாமல்
அவள் ஹரிநாம பஜனையில் ஈடுபட்டிருந்தாள். அன்ன ஆகாரமின்றி கடுமையான உபவாசத்தை தொடங்கினாள். அரசியாரும் அரசனும் மிகவும் வருத்தம் கொண்டனர். இளவரசியார் உறங்காமல் பகவத் சிந்தனையில் இருந்தாள். இப்படியாக நாட்கள் பல கடந்தன. இளவரசியும் உபவாசத்தை மிகவும் கடுமையாக தொடர்ந்து மேற்கொண்டாள். ஓம் நமோ நாராயணா என்னும் மகா மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே இருந்தாள். அதற்கு மேல் பகவான் தனது பக்தையை சோதிக்க விரும்பவில்லை. அன்றிரவு இளவரசியார் தாங்க முடியாத சோர்வு காரணமாக சற்று கண் அயர்ந்தாள். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் நீருள் அமிழ்ந்து போன சால கிராமங்களை அவளது பூஜை பெட்டியில் வந்து தங்கச் செய்தார். எம்பெருமான் அவளது கனவிலே எழுந்தருளி பூஜை பெட்டியில் சால கிராமத்தை சேர்த்து விட்டார் என்பதனை திருவாய் மலர்ந்து அருளினார். உறக்கத்திலிருந்து இளவரசியார் கண் விழித்து எழுந்தாள். வேக வேகமாக தனது பூஜை அறைக்குள் சென்றாள். பூஜை பெட்டியை திறந்து பார்த்தாள். பெட்டிக்குள் சால கிராமங்கள் இருப்பது கண்டு பேரானந்தம் கொண்டாள் இளவரசி. எம்பெருமானின் பேர் அருளை எண்ணி களிப்புற்றாள். பக்தியால் புலாங்காங்கிதம் அடைந்த சிலாபாய் அந்த நடு ஜாம நிசியில் நாம சங்கீர்த்தனம் செய்தாள். ஆனந்த மிகுதியினால் ஆடினாள். இளவரசியார் அந்த நேரத்தில் குளித்துவிட்டு சால கிராம பூஜையை துவங்கினாள். இளவரசியார் அறையில் ஊதுவத்தியின் மனம் வீசியது. மணி ஓசை ஒலித்தது. இளவரசிக்கு திடீரென்று ஒருவித மனக்கலக்கம் ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாக சால கிராம பூஜை செய்யாமல் இருந்தோமே, அது பெருமானுக்கு செய்த பெரிய அபச்சாரம் அல்லவா என்று தனக்குள் ஒரு கணம் எண்ணி விசனித்தாள். இளவரசியின் தாதியர் விரைந்து சென்று அரசியாரிடமும் இளவரசனிடமும் விவரத்தை கூறினர். இளவரசனும் அரசனும் இளவரசி பூஜை செய்யும் அறைக்கு வந்தனர். பூஜை பெட்டியில் சால கிராமம் இருப்பது கண்டு இளவரசன் அதிசயித்தான். இளவரசியார் எம்பெருமான் கனவிலே தனக்கு அருட்காட்சி கொடுத்ததையும் கணவனிடம் கூறினாள். இளவரசன் அவள் மீது பக்தியும் மரியாதையும் கொண்டான். அவன் உள்ளத்தில் ஒருவித பயம் ஏற்பட்டது. அவனது குற்றமுள்ள நெஞ்சம் சுருக்கென்றது. இளவரசன் தான் செய்த தவற்றை சொல்லி இளவரசியிடம் பிழை பொறுத்தருளுமாறு வேண்டினான். இளவரசி, எல்லாம் நன்மைக்கே சுவாமி. முதலில் பதி சேவையை முடித்துவிட்டுதான் சால கிராம பூஜையை துவங்க வேண்டும் என்பது சாஸ்திரம் என்று சொல்லி கணவனின் பாதங்களை நமஸ்கரித்தாள். தூய நீரால் இளவரசனது பாதங்களை கழுவி புஷ்பத்தால் பூஜித்து சால கிராம பூஜையை துவங்கினாள் இளவரசி. சிலாபாயின் பக்தியை கண்டு இளவரசன் கண்ணீர் வடித்தான். உலகில் பதி சேவையும் பகவத் சேவையும் பெரிதாக கொண்டு வாழும் ஓர் உத்தமி தனக்கு பாரியாளாக கிடைக்க தான் எத்தனை பிறவியில் எத்தனை தவத்தை செய்தேனோ என்று சொல்லி அவளை புகழ்ந்தான். அன்று முதல் கணவனும் மனைவியும் சேர்ந்து சால கிராம பூஜை செய்தனர். சால கிராம பூஜையின் மகிமையால் இளவரசன் குஜராத் மாகாணத்தை சீரும் சிறப்புமாக அரசு பரிபாலனம் செய்தான். சிலாபாய் சால கிராம பூஜையின் ஒப்பற்ற மகிமையால் உலகம் போற்ற உன்னதமான வாழ்வை பெற்றார். இத்துடன் ஸ்ரீ பக்த சிலாபாயின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த நாபாஜி சித்தரின் அற்புத வரலாற்றை காணலாம். நன்றி, வணக்கம்.